ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். த சீசா ட்ரேடர் இதான் நம்ம சேனல். இந்த சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இல்லாதவங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா சேனலில் மட்டும்தான் நம்ம லைவ் அப்டேட்ஸ் கொடுப்போம். வீடியோவில் ஒன்லி ப்ரீ மார்க்கெட் அனலிஸ் அண்ட் போஸ்ட் மார்க்கெட் அனலிஸ் மட்டும்தான் கொடுப்போம். சரி வாங்க, இப்போ நம்ம என்னென்ன பண்ணுவோம்னா நிஃப்டி இன்ட்ராடே சார்ட், அப்புறம் சென்செக்ஸ் இன்ட்ராடே சார்ட், இந்த ரெண்டு மட்டும்தான் நம்ம வழக்கம் போல் போஸ்ட் பண்ணுவோம். அதுவும் நிஃப்டியில் கால் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ், புட் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ளஸ் அதில் என்னென்ன லெவல்ஸ் அப்படின்றத இங்கே கொடுத்துருவோம். ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. இதில் நம்ம சேனல் நேம் சீசா ட்ரேடர்ன்ற மாதிரி. சீசானா என்னென்னா நம்ம லோகோவில் இருக்கும். அதாவது சின்ன பசங்க விளையாடுவாங்களோ, ஒரு பக்கம் உட்காந்தா ஒரு பக்கம் எந்திரிக்கும், அந்த மாதிரி இங்கே கால் உட்காந்தா, அதாவது கால் மேலே போனால் புட்டு இறங்கும், இல்லை கால் இறங்குனா புட்டு மேலே ஏறும். இதுதான் கான்செப்ட். இப்படி தான் மார்க்கெட் இயங்குது. இதுதான் ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி. அந்த மாதிரி நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் டிசைன் பண்ணி 85,000 கால் ஆப்ஷன், 86,000 புட் ஆப்ஷன் சென்செக்ஸில். இதில் இதே மாதிரி லெவல்ஸ் கொடுப்பேன். ஸோ இதில் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போச்சுன்னா இந்த பக்கம் கீழே இறங்கும், இல்லை இந்த பக்கம் கீழே இறங்குனா இந்த பக்கம் மேலே போகும். இதுதான் கான்செப்ட்டு. இப்படி தான் இயங்கும். தென் அப்புறம் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் மெயினாக ஆப்ஷன் செயின் டேட்டா தான் பார்ப்போம். ஓகேங்களா? ஆப்ஷன் செயின் டேட்டா தான் இம்பார்ட்டன்ட். இதுதான் ரியல். இதை வச்சு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பில்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் லைவில் தான் அப்டேட் ஆகும். முடிஞ்சதில் இன்றைய டேட்டா தான் இருக்கும். நாளைக்கு டேட்டா நாளைக்கு புதுசாக ஓப்பன் ஆனால் தான் தெரியும். ஓகேங்களா? ப்ளஸ் முக்கியமாக ப்ரீமியம் ப்ரைஸ்னால தான் இது எல்லாமே மூவ்மெண்ட் நடக்குது. ப்ரீமியம் ப்ரைஸ் தான் இண்டெக்ஸே டிசைட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இதுதான் உண்மை. இண்டெக்ஸ் மூவ் ஆக ப்ரீமியம் ப்ரைஸ் மாறாது. ப்ரீமியம் ப்ரைஸ் மூவ் ஆக தான் இண்டெக்ஸ் மாறும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை நீங்கள் ரெக்கார்டு பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே. நம்ம வழக்கம் போல் 7:30க்கு எம்டி சார்ட் நம்ம கொடுத்துருவோம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? இதெல்லாம் மார்க்கெட் முடிஞ்சதுமே அடுத்த நாளுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவோம். ஓகேங்களா? அடுத்த நாள் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இதே சார்ட், இல்லை கேப் அப்போ கேப் டவுன் ஆனால் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் மாறும். உள்ள லைன்ஸ் எதுவும் மாறாது. ஓகேங்களா? சரி பாருங்கள். இப்போ மார்க்கெட் இன்றைக்கி ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் விட்டுருவோம். அடுத்ததுலேருந்து மார்க்கெட் ஆப்ஷன் சார்ட்டில் என்ன சொல்லுச்சுன்னா, புட் சைடில் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு. அதே சேம் ஆப்போசிட்டில் புட் சைடில் கால் சைடில் பிரேக் ஈவன் பாயிண்ட் கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போது கால் கீழே புட்டு மேலேன்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி படி ப்ராப்பரான என்ட்ரி செட்டப் இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை தொட்டுட்டு மேலே போகும். அதே சமயத்தில் இது பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே தான் ட்ராவல் பண்ணணும். இதுதான் ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது மார்க்கெட் பிஹேவ், அதாவது ஃபஸ்ட்டு கேண்டில் க்ளோஸ் ஆனதுமே நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? எத்தனை மணிக்கு? மணி 9:21. ஆப்ஷன் செயின் டேட்டாவும் நமக்கு புட் சைடு இருக்கிறதாக கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. அப்போது ஒரு நல்ல ரேலி கிடைக்கும் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். டுடே ஆப்ஷன் செயின் டேட்டா இப்போ பாருங்கள். இது மணி அடுத்த ஒரு நிமிஷத்தில் ஆப்ஷன் செயின் டேட்டா ஷோயிங் லோ மூமெண்ட் ஒன்லி. ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் ஹியூஜ் ஆர் ஃபுல் டார்கெட்னு எப்போ கொடுத்துட்டேன்? 9:22க்கே கொடுத்துட்டேன். ஸோ ப்ளீஸ் புக் ஹாஃப் ஆர் மினிமம் டார்கெட்னு கொடுத்துட்டேன். ஹாஃப்னால் என்னென்னா இதில் பாதி, அதாவது இந்த பிரேக் ஈவன் பாயிண்டில் என்ட்ரி எடுக்கிறேன். இதில் 145க்கும் 245க்கும் இடைப்பட்டது என்ன? எவ்வளோ பாயிண்ட்? 100 புள்ளி. அப்போ இங்கேருந்து 50 புள்ளினா 195 தான் ஆஃப். மினிமம் டார்கெட்னா ஒரு 180, 175 இல்லை 190 இந்த மாதிரி உங்களுக்கு எங்கே தோணுதோ அதை புக் பண்ணிக்கோங்க. பட் ப்ராஃபிட்டில் வரும்போது புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் டார்கெட் 245 தொடாது அப்படின்றதும் ஆப்ஷன் செயின் டேட்டாவில் கொடுக்கப்பட்டு விட்டது. சரிங்களா? இது எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எல்லாமே டேட்டா தான். ஆப்ஷன் செயின் டேட்டா இஸ் ஷோயிங் லோ மூமெண்ட் ஒன்லி. ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் ஹியூஜ் ஆர் ஃபுல் டார்கெட்னு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இங்கே பாருங்கள், நான் என்ட்ரி எடுத்துட்டேன். என்ட்ரி எடுத்ததுலேருந்து கரெக்டாக இது ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் தான். பட் ஸ்டாப் லாஸ் ஆனாலும் நான் புக் பண்ணல. காரணம் என்னென்னா, பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கால் சைடு ரொம்ப தூரம் இருக்குது. ஆனால் புட் சைடில் பிரேக் ஈவன் பாயிண்ட்லேயே தான் சுற்றுது. அதனால் நான் எக்ஸிட் ஆகலை. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நான் 150 என்ட்ரி எடுத்துகிட்டு 175 சம்திங் இந்த இடத்துல நான் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். ஆனால் மார்க்கெட் நான் இங்கே ஏரோ எது வரைக்கும் போட்டிருக்கேன்னா, இது கூட இம்பார்ட்டன் தான். இந்த ஏரோ இங்கேருந்து தேர்ட் பாயிண்ட் வரைக்கும் டச் பண்ணால் தான் ஃபுல் டார்கெட். எங்கே எது வரைக்கும் நீட்டியிருக்கேனோ அது வரைக்கும் மட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கிட்டால் போதும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வரைக்கும் போயிடுச்சு. க்ளோசிங் மை ட்ரேட்னு கொடுத்துட்டேன். எனக்கு இந்த ருபீஸ் ப்ராஃபிட். ஸோ இங்கே டைம் பார்த்திங்கன்னா 150 பை பண்ணி 175 புக் பண்ணுறேன். 25 பாயிண்ட்டு எனக்கு இன்றைக்கி லாபம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நான் ட்ரேட் எடுக்கலை. ஏன்னா ரிவர்ஸ் ஆகிற மாதிரி நிறைய சிக்னல்கள் ஆப்ஷன் செயின் டேட்டாக்குள்ளே வந்திருந்தது. ஸோ இப்போ மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி எது வரைக்கும் ஏரோ இருக்கோ
அது வரைக்கும் தான் கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆச்சு. நான் சொன்ன மாதிரி ஃபுல் டார்கெட் 245 போகலை. சரிங்களா, இதுதான் உண்மை. இது எல்லாமே ஆப்ஷன் செயின் டேட்டாவில் முன்கூடியே வரையறுக்கப்பட்டு விட்டது. இதை ஜஸ்ட்டு நம்ம வந்து டீகோட் பண்ணி தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இதுதான் நம்ம கிளாஸில் சொல்லிக் கொடுப்போம். இதே மாதிரி நீங்களும் கற்றுக்கிட்டிங்கன்னா 1 மந்த்து 1 இயரில் என்றைக்கோ ஒரு நாள் வந்து இதை மட்டும் நீங்கள் ஆப்ஷன் செயின் டேட்டா மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு நாள் நீங்களே வந்து ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் ஆகலாம். இதே மாதிரி தான் சென்செக்ஸும் கரெக்டாக இங்கே பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே இருக்குது, இந்த பக்கம் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. இங்கே செகண்ட் பாயிண்ட்டை தொட்டுட்டு கீழே வருது, இங்கே செகண்ட் பாயிண்ட்டை தொட்டுட்டு ப்ராப்பராக நல்ல என்ட்ரி கொடுக்குது. நிஃப்டியும் சென்செக்ஸும் ஒன்று தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நிஃப்டி எப்படி ஃபுல் டார்கெட் அச்சீவ் ஆகாதோ அதே மாதிரி சென்செக்ஸும் ஃபுல் டார்கெட் அச்சீவ் ஆகாது. இதுதான் உண்மை. இங்கே 700லேருந்து 1100 வரைக்கும் 400 புள்ளிகள் இருக்குது. இதில் பாதி 200 புள்ளிகள். அப்போ 700 + 200 900. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 950 வரைக்கும் போயிருக்கா. 700லேருந்து 250 பாயிண்ட்ஸ் ஹை, அப்போ 955 வரைக்கும் போயிருக்கு. ஸோ பாதி டார்கெட் இங்கே கிடச்சிருச்சு. ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆகும். என்றைக்காவது ஒரு நாள் சொதப்பும். ஏன்னா எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே 100% கிடையாது. 10 தடவை நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா 10 தடவை நமக்கு இந்த ஒர்க் ஆச்சுன்னா அதில் 7 தடவை பாஸ் ஆகும், 3 தடவை ஃபெயில் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஸ்ட்ராட்டஜியுமே 100% கிடையாது. ஏன்னா அப்படி 100% இருந்தால் நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண மாட்டோம், மணி மேனேஜ்மெண்ட் பண்ண மாட்டோம், கண்ணை மூடிட்டு ட்ரேட் எடுப்போம். இது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பாதிக்கும், கேபிட்டலை பாதிக்கும். ஸோ அதனால் எந்த ஸ்ட்ராட்டஜியுமே 100% நம்பாதீங்க. பட் ஆனால் இது உங்களால் கண்மூடித்தனமாக ப்ளே பண்ண முடியும். இதுலேயும் எஸ்எல் அடிக்கும். எஸ்எல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ டார்கெட் எப்படி 200 பாயிண்ட் இருக்கோ 400 பாயிண்ட் இருக்கோ, எஸ்எல் வந்து இதுக்கு கீழே தான் இருக்கும். இதில் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு தெரியாதவங்க நம்ம யூடியூபோட டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு டேக் என்ட்ரி வித் அவர் ப்ராப்பர் என்ட்ரி செட்டப் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும். அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எப்படி என்ட்ரி எடுக்கணும், எங்கே எஸ்எல் வைக்கணும், எவ்வளோ டார்கெட் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் அதில் சொல்லியிருப்பேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம சொன்னபடி ஆப்ஷன் செயின் நம்ம இல்லை, ஆப்ஷன் செயின் டேட்டா சொன்னபடி நமக்கு டார்கெட் கிடச்சிருச்சு. என்ட்ரி அதெல்லாம் முன்னாடியே கிடச்சிருச்சு. என்ட்ரி பிஃபோராக கிடச்சிரும். மார்க்கெட் எவ்வளோ மூவ்மெண்ட்டுன்றது சொல்லிடும், எவ்வளோ டார்கெட் அப்படின்றதையும் சொல்லிடும். ஓகேங்களா, எப்போ ரிவர்ஸ் ஆகும், ரிவர்ஸ் ஆகுதா இல்லையான்றதையும் சொல்லிடும். ஆனால் எப்போ எங்கன்றதை மட்டும் ரொம்ப அனுபவம் இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். இது அனைத்தும் இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாவில் முன்கூடியே வரையறுக்கப்பட்டுவிடும். அது ஆனால் அன்னன்னைக்கு டேட்டாவில் தான் வரும். இதுதான் ஆப்ஷன் செயின் டேட்டா. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும், லெஃப்ட் சைடில் காலோட ப்ரீமியம் ப்ரைஸ், ரைட் சைடில் புட்டோட ப்ரீமியம் ப்ரைஸ் இருக்கும். இதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்ம கிளாஸில் சொல்லி தருவோம். மற்றவங்க மாதிரி இந்த இண்டிகேட்டர்ஸ், இந்த ட்ரெண்ட் லைன்ஸ், அப்புறம் ஓஐ, சேஞ்ச் இன் ஓஐ, அப்புறம் அந்த வால்யூம், பையர் எத்தனை பேர், செல்லர் எத்தனை பேர், திடீர்னு இவங்க உள்ளே வந்துட்டாங்க, அவங்க உள்ளே வந்துட்டாங்க, இந்த மாதிரி பதட்டமான எதுவுமே இருக்காது. ஓகேங்களா, எல்லாமே நம்பர்ஸ் தான். இந்த ப்ரீமியம் ப்ரைஸ் தான், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான், இதுதான் சொல்லி தருவோம். இதில் இருந்து தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போது இன்றைய மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. நாளைய மார்க்கெட்டுக்கான, நாளைனா மண்டே மார்க்கெட்டுக்கான பாயிண்ட்ஸ், அதாவது மண்டேக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 26,050 கால் ஆப்ஷன், 26,250 புட் ஆப்ஷன். இதில் உள்ள லெவல்ஸ் ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், பிரேக் ஈவன் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், இந்த பக்கம் தேர்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், பிரேக் ஈவன் பாயிண்ட், ஃபஸ்ட் பாயிண்ட். பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்களும் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இது சென்செக்ஸ் ஆனது. அதே 85,000 கால், 86,000 புட் ஆப்ஷன். இந்த பக்கம் ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், பிரேக் ஈவன் பாயிண்ட். பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சாரி காய்ஸ், நான் தப்பானதை போஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியே லைனில் இருங்க. இது வந்து இன்னைக்கானது. அப்படியே லைனில் இருங்க. இன்னைக்கானதை போஸ்ட் பண்ணுறேன். இன்னைக்கானது டவுன்லோடே பண்ணல. வந்துருச்சு. ஒரு அவசரத்தில் தப்பாக போஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், இப்போ வந்திருக்கும். இதுதான் 29/12. இதுதான் மண்டேக்கானது. மண்டே 25,950 கால் ஆப்ஷன், 26,150 புட் ஆப்ஷன். ஓகே, அதோட ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் பாஸ் பண்ணி ஜூம் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது சென்செக்ஸோடது. சென்செக்ஸ் 84,700 கால் ஆப்ஷன், 85,700 புட் ஆப்ஷன். அதோட தேர்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், பிரேக் ஈவன் பாயிண்ட் அண்ட் ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா, ஓகே.
ஸோ அதோட இப்போ நாளைக்கு மார்க்கெட், அதாவது மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த ப்ரைஸை பார்க்கும்போது சில உண்மைகள் புலப்படும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சது 26,047 சம்திங்கில் முடிஞ்சது. ஸோ அதை ரவுண்ட் பண்ணிங்கன்னா 26,050 இதுதான் அட் த மணி. அதோட லெஃப்ட் சைடு 68 ரூபாய்களும் ரைட் சைடு 60 ரூபாய்களும். அப்போ கிட்டத்தட்ட பேலன்ஸ்டாக இருக்குது. அதுக்கு மேலே 97, இந்த பக்கம் கீழே 89. இங்கே எப்படி 8 ரூபா வித்தியாசம் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு 8-10 ரூபா வித்தியாசம் இருக்குது. அப்படியே இங்கே 122, இங்கே 132, அப்படியே 10 ரூபாய் வித்தியாசம் இருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட பேலன்ஸ்டாக தான் இருக்குது. ஸோ நிஃப்டியில் எந்த மாற்றம் குளறுபடிகளும் இல்லை. இப்போது சென்செக்ஸை பார்க்கும்போது இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சது 85,040. அதாவது 85,040ன்றது இந்த 85,000க்கும் 85,100க்கும் நடுவில் தான். அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பக்கமும் பேலன்ஸ்டாக இருக்காது, முன்ன பின்ன இருக்கும், ஏணி அதாவது சிக்ஸாக்காக இருக்கும். இப்போது இங்கே 396, இது 226. இப்போ இது 400ன்னு ரவுண்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 200. இப்போ புரியுதுங்களா? இது வந்து 2 கிலோ வெயிட் இருக்குன்னா இந்த பக்கம் 1 கிலோ வெயிட் இருக்குது. அப்போ வெயிட் இம்பேலன்ஸ். சரி, இந்த பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே 340, இதோட அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ரைட் சைடில் 270. இப்போ 70 புள்ளிகள் வித்தியாசம். அதாவது இங்கே 2 கிலோ இருந்தால் இந்த பக்கம் 1.25 கிலோ இருக்குது. அப்போது இந்த ரெண்டுக்கும் நடுவில் நிறைய முரண்பாடுகள் இருக்குது. அதாவது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸும் மேட்ச் ஆகலை, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸும் ஈக்குவலாக இல்லை. அப்படின்றப்போ இது அட் த மணியே இல்லை. அப்படின்னா மண்டே வந்து இப்போ நிஃப்டி இருக்கிற மாதிரி சென்செக்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை. அப்போ இதனால் என்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்றத நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி இப்போ இந்த மாதிரி ப்ரைஸ் இருந்தால் நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி ஓப்பன் ஆகுதுன்னு நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி டெய்லி எடுத்திங்கன்னா மார்க்கெட் கேப் அப் ஆகுமா, கேப் டவுன் ஆகுமா, இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுமா அப்படின்றத உங்களாலையும் கண்டுபிடிக்க முடியும். எல்லாத்துக்கும் பயிற்சி தான் வேணும், சரிங்களா? ஸோ அப்சர்வேஷன்ன்றது இதுதான். ஒரே நாளில் அப்சர்வேஷன் ஆகாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட திறமையை பொறுத்து இன்றைக்கி உங்களுக்கு ஒன்று புலப்படும், நாளைக்கு ஒன்று புலப்படும். சில பேருக்கு வந்து ஒரு வாரமானாலும் ஒன்றும் புலப்படாது. ஒரு 10 நாளுக்கு அப்புறம் திடீர்னு இதை ரிப்பீட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு உண்மை புலப்படும். இதிலேருந்து ஒரு பேட்டர்ன் தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சு நீங்களும் ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் ஆகுங்க, சரிங்களா? இதுதான் நமக்கு என்எஸ்சி வெப்சைட் கொடுத்த, அதாவது செபி கொடுத்த நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை தவிர ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி இதிலேருந்து தான் பில்ட் பண்ணணுமே தவிர, நீங்கள் சார்ட்டை பார்த்துட்டு சார்ட்டில் வந்து ஒரு இண்டெக்ஸோட பழைய ஹை க்ளோஸ் ஆனால் அங்கேருந்து மேலே போகும், பழைய லோவை உடச்சிட்டு கீழே போனால் இன்னும் கீழே போகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வெறும் இண்டெக்ஸ் சார்ட் தான் இருக்குமே தவிர நீங்கள் கால் பை வந்து உங்களால் தெரியாது. இப்போ மேலே போனால் கால் எடுப்பீங்க, ஆனால் அது ஏற்றம் உண்மையான ஏற்றம் தானா, அங்கே இண்டெக்ஸ் ஏறும்போது இங்கே கால் ஏறுமா இப்போ அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. இப்போ இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து இன்றைக்கி புட் சைடு தான் போச்சு இல்லையா, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மார்க்கெட் புட் சைடு போனாலும் மார்க்கெட் புட் சைடு போச்சுன்னா இந்த அட் த மணி பாருங்கள், 96 ரூபா கரைஞ்சிருக்கு. ஆனால் ஏற்றம் எவ்வளோ, 20 ரூபா தான் ஏறி இருக்குது. இது எப்படி? அட்லீஸ்ட் பாதிக்கு மேலேயாச்சும் வரணும்ல. இங்கே 95னா இங்கே ஒரு 45-50 ஏறணும்ல. அப்போ ஏன் ஏறலை? அப்போது உங்களுக்கு புட்டு ஏறினது ஏற்றம் தான், ஆனால் கால் அதை விட பயங்கரமாக இறங்கியிருக்குல்ல. இந்த விளையாட்டுகள்லாம் உங்களுக்கு எப்போ புரிய வரும்? இது புரியணும்னா நீங்கள் ஆப்ஷன் செயின் டேட்டா தான் படிக்கணுமே தவிர இண்டெக்ஸ் சார்ட்டை படிக்க தேவையில்லை. இப்போ இது நிஃப்டியில் இந்த மாதிரினா சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் புட்டு 74 ரூபா தான் ஏறி இருக்குது, ஆனால் இறங்குனது 304 ரூபாய். எங்கே போய் சொல்கிறது இதெல்லாம்? ஆனால் நம்மளோட சார்ட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும், ஏற்றங்கள் இறக்கங்கள் சமமாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், எஸ்டர்டே க்ளோசிங் இங்கே இருக்குது. எஸ்டர்டே க்ளோசிங் ஒரு 620 ரூபானா அங்கேருந்து ஹை எவ்வளோ, ஒரு 950. இந்த 620 950 எவ்வளோ, 350 ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு ஆவரேஜாக. இப்போ 350 ரூபா ஏற்றம் நிகழ்ந்திருக்கா? பட் அதே இது பாருங்கள், எஸ்டர்டே க்ளோசிங் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஒரு 700 ரூபா இருக்கா, 700. இங்கே பாட்டம் எவ்வளோ, 350. 700க்கும் 350 இடைப்பட்ட தூரம் இல்லை என்ன, 300 350 ருபீஸ். இப்போ தெரியுதா? இப்போது இங்கே 350 ரூபா ஏற்றம் இருந்தால் இந்த பக்கம் 350 ரூபா இறக்கங்கள் இருக்கா? அப்போது நம்ம சூஸ் பண்ணுற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் விஷயமே இருக்குது. ஆனால் நம்ம இண்டெக்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ணுவீங்க, இண்டெக்ஸில் மேலே போச்சுன்னா நீங்கள் கால் எடுப்பீங்க. அங்கே இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட் ஏறி இருக்கும். ஆனால் இங்கே நீங்கள் வாங்கின பை ஆப்ஷன் வந்து 30 ரூபா, 25 ரூபா, 40 ரூபா தான் ஏறி இருக்கும், சரிங்களா?
ஆனால் இதே சமயத்தில் நீங்கள் ஒரு ஓடிஎம்மோ ஏடிஎம்மோ நீங்கள் பை பண்ணுவீங்க, அங்கே உங்களுக்கு இந்த மாதிரி தான் அடிப்படும். இந்த மாதிரி ப்ராப்பராக ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும்னா நீங்கள் ஆப்ஷன் செயின் டேட்டா தான் படிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி உண்மையான விளக்கங்கள் வேணும்னா அது நம்ம கிளாஸில் தான் இருக்குது. வேணும்னா நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஆப்ஷன் செயின் டேட்டாவை படித்து நீங்களும் தனித்தனித்துவமான ட்ரேடர் ஆகுங்க. ஓகேங்களா? யார் உதவியும் இல்லாமல், யார் தயவும் இல்லாமல் நீங்களும் ஓனாக ட்ரேட் எடுக்கலாம். ஓகே காய்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ்.